தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அனுப்பி தந்த இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா? ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து அணிக்க போகிறோம். சங்கீதம் 52 முதலாவது வசனம் வாசிக்கலாமா? பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் எப்பொழுது எதற்காக பாடப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சா, எப்பவுமே அவருடைய பேக்ரவுண்ட் சாராம்சம் தெரிந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தியானிக்க நமக்கு கிருபையா அது தயவா இருக்கும் இல்லைங்களா? இது தாவீது அபிமெலேக்குடைய வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சவுலுக்கு ஏதோமியரால அறிவிக்கப்படுது. அப்ப தாவீது பாடின மஸ்கிலினோ சங்கீதம் தான் இது, தெரியுதுங்களா? ஒரு எதிராளிக்கு தான் இருக்கிற இடம் தெரிந்த உடனே அதை நினைத்து பாடுகிற ஒரு கீதம் தான். எப்ப வேணா சவுலால தாவீது கொல்லப்படலாம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நேரத்துல தான் இருப்பிடம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இது தாவீதுக்கு தெரிந்த உடனே அவன் பாடுகிற பாட்டு தான் இந்த மஸ்கில் என சங்கீதம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. இது சவுலை பார்த்து அவர் பாடுற மாதிரியான ஒரு பாடுகிற பாட்டு தான். இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பாடுற? நமக்கு எதிராளிகள் இருக்கலாம், நமக்கு தேவையில்லாம நம்மளை தூஷிக்கிறவங்க, நிந்திக்கிறவங்க, அவமானப்படுத்துறவங்க இருக்கலாம் இல்லையா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல அப்படின்னு. ஆனா நம்மை சுற்றிலும் ஒரு கூட்டம் நமக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கோம், நம்ம அறியாமலே. இது ஏன் அப்படின்னா, நீங்க கர்த்தருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. சத்ருவானவனுக்கு பிடிக்காது, அவன் வேற வேற ஆட்களை எழுப்பிட்டு தான் இருப்பான். அப்படித்தானே இல்லை? தாவீது சவுலுக்கு ஒரு கெடுதலும் பண்ணல, நன்மைதான் செஞ்சான். அந்த தேசமே நடுங்கி கொண்டிருந்த கோலியாத்தை அவன் கொன்று போட்டான். ஆனா ஒரு பொறாமை நிமித்தம் சவுல் தாவீத பகைத்தான். பாருங்க இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே, பலவான் அப்படின்னு நம்ம யார வேணா பார்த்து சொல்லலாம். சரீர பிரகாரமாக பலவானவா இருக்கலாம், பண ரீதியாக பலவானா இருக்கலாம், இல்ல ஆண் பலத்துல பலவானா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்மள ஒண்ணும் செய்யாது, நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? கீழே இருக்கிறது தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. ஆமேன், அல்லேலூயா. என்ன இருக்கான்? தேவனுடைய கிருபை என்னாலும் நம்ம கூட இருக்கு. பாருங்க, இதுதான் நமக்கு தேவை. நீங்க யோசிக்கவே வேண்டாம். எத்தனை பேர் நமக்கு எதிர்த்து வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா கிருபை உங்களோடு இருக்கிறது. ஆமேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது என்று எழுதி வைத்திருக்காரு. அதுவும் அவர் தான் எழுதியிருக்கிறார்ல. அப்ப தெய்வ பிள்ளைகளே, நீங்க பயப்படாம இருங்க. எவ்வளவு பலவான்களை பார்த்தாலும் நீங்க கலங்காதிருங்க. அவருடைய கிருபை என்னாலும் இருக்கிறது. ஆமேன். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள் எங்க கூட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அந்த எங்களை பயப்படாதே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்றீங்கப்பா. இன்றைக்கு அதை எங்க கூட பேசிருக்கிறீங்க. எங்களுக்கு விரோதம் எழுந்திருக்கிற ஒரு கூட்டத்தை குறித்து நாங்க பயப்பட வேணாம், ஒரு மனிதனை குறித்து நாங்க பயப்பட வேணாம். ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கீங்க, உங்க கிருபை என்னாலும் எங்களோடு இருக்கிறது. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் இக்கட்டுகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து தப்புவித்து ஆறுதல் செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற சூழ்நிலைகளை பார்க்கையில் அவைகள் எழுந்திருக்க முடியாத படுகொலிகளாகவும் அமர்ந்திருக்க முடியாதபடிக்கு நெருஞ்சில்களாகவும், தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் இருள் சூழ்ந்த காடாகவும், உதவிக்கு அழைக்க நினைத்தாலும் ஒருவரும் இல்லாத உலர்ந்து போன வறண்ட பாலைவனமாகவும் காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவர்கள் சிலர் தங்கள் வேதனைகளை வெளியில் சொல்ல முடியாதவர்களாயும், வேறு சிலரோ அனலில் இட்ட புழுக்களை போன்று தவித்து கொண்டும் காணப்படுகிறவர்களும் உண்டு. இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவராகி அவர்களை தீங்கு நாளில் விடுவிக்கும்படியும் பாதுகாக்கும்படியும் கர்த்தர் பிரியமாய் கடந்து வருகிறார். அதோடு மட்டும் அல்லாமல் தீங்கு நாளில் அவர் உங்களை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து
கண்மலையின் மேல் உயர்த்தும்படி அவர் உங்கள் மேல் பிரியமாயிருந்து உங்களை விசாலத்தில் வைத்து ஆசிர்வதிக்க விரும்புகின்றார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கங்களின் மத்தியில் கடந்து போய்கொண்டு இருந்தாலும் இந்த வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனத்திற்கு எப்படி ஆறுதல் செய்தார், இரக்கமாயிருந்தார் என்பதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் தொடங்கி நாம் வாசித்தோமானால் அங்கே யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்படுகிறான், நிர்வாணமாக்கப்பட்டு படுகுழியிலே தள்ளப்படுகிறான். மேலும் 20 வெள்ளி காசுக்கு எகிப்தியரிடம் விற்கப்படுகிறான். போத்திபாரின் மனைவியினால் பழி சுமத்தப்படுகிறான். செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையின் கைதியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறான். இப்படியாக தன் வாலிப நாட்களில் பல ஆண்டுகள் துன்பத்தின் பாதையில் ஓடுகிறான். ஆனாலும் கர்த்தரின் மேல் கொண்ட விசுவாசத்தை, நம்பிக்கையை, தனக்கு அருளப்பட்ட கிருபை வரத்தை அவன் எந்த நிலையிலும் இழந்து போக விடாமல் காத்து வருகிறான். அந்த வேளையில் தான் பார்வோனின் சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறான், வெகுமதிகளை பெறுகிறான், விடுதலையாக்கப்படுகிறான். கர்த்தர் யோசேப்பின் எல்லா சூழ்நிலையின் பாதையிலும் அவனோடே இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை வாய்க்க பண்ணினார். அவனுக்கு வந்த தீமைகள் அனைத்தையும் நன்மையாக மாற்றினார். அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறான், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் என்றும், மேலும் தன் சகோதரர்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று கூறுகிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட படுகொலியின் அனுபவங்களாக உறவுகளை, நண்பர்களை நம்பி கைவிடப்பட்டவர்களாயும், கடின வார்த்தைகளினால் காயப்பட்ட உள்ளங்களோடும், செய்யாத குற்றத்திற்காய் பழிகளை சுமந்தவர்களாயும், வேதனைகளை வெளியில் சொல்ல முடியாதவர்களாய், சுமக்க பலனில்லாமல் சோர்ந்து போனவர்களும், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பயிர்களை பட்சித்து போடுகிற வெட்டுக்கிளிகளும் முசுக்கொட்டைகளுமாக சத்துருவின் கிரியைகள் எழும்பி கண்களால் இன்ப காணானை காண முடியாமலும் பிரவேசிக்க இயலாமலும் இருப்பவர்களும், உங்களுக்காய் அருளப்பட்ட திறமைகள், ஞானம் போன்றவற்றை செயல்படுத்த விடாதபடிக்கு உங்களுக்கு எதிராய் எழும்பி நிற்கிற கோலியாத்தின் வல்லமைகளினால் வாழ்க்கையில் முன்னேற்றமின்றி பல படிகள் சரிவுகளை காணும்படி செய்து கொண்டிருக்கிற கிரியைகளின் நிமித்தமாய் சிறைப்படுத்தப்பட்டு அடைப்பட்ட நிலையில் கட்டப்பட்டவர்களாய் உங்களின் சுதந்திரத்தை இழந்து போய் தவித்து கொண்டு இருப்பவர்களுக்காய் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய மனதுருக்கத்தை உங்கள் மேல் வருஷிக்க பண்ணுகிறார். உங்களை நினைவு கூறுகிறார். உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடியினால் நீங்கள் கடந்து போகிற இடுக்கமான வாசல்களை விசாலமாக்குகிறார், தப்புவிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை யோசேப்பை போன்று கனி தருகிற செடியாயும் சுவரின் மேல் படர்கிற கொடியாயும் உயர்த்தி உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் ஸ்தானங்களிலிருந்து கற்பங்களுக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களுக்காய் தம் ஜீவனை தந்து மீட்டெடுக்க வந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் படுகொலியின் அனுபவங்களில் சிக்குண்டு மீட்டு எடுக்கவோ விடுதலை கொடுக்கவோ யாருமில்லையே என்று கலங்கி போய் இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்கும் ஆறுதல் செய்து இரக்கம் பாராட்டி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஏசாயா 54:3. பிரியமானவர்களே, எப்பக்கத்திலும் நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நேரங்களில் இதுதான் என் வாழ்க்கையின் நிலைமை என்று தவறாக நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் நீங்கள் இடம் கொண்டு பெருகும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பணத்தையோ செல்வாக்கையோ சார்ந்ததல்ல. இது முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள்.
கர்த்தர் உங்களை பெருக செய்வார் என்ற வாக்குத்தத்தத்தை நாம் சாதாரணமாய் நினைத்து விடக்கூடாது. உங்களுடைய எல்லைகளில் பெருக்கம், உங்கள் ஆசீர்வாதங்களிலும் பெருக்கம், உங்கள் பொருளாதாரத்திலும் பெருக்கம், உங்கள் ஊழியங்களிலும் பெருக்கம், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய வாகனங்களிலும் பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்னை பெருக செய்வார், என் எல்லையை பெருக செய்வார், என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், என் வியாதிகளை நீக்குவார், என் கடன் சுமை பாரங்களை போராட்டங்களை நீக்குவார் என்று அறிக்கை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 4ஆம் திகதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய அருமையான ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக அந்த நாட்களிலே சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ படுக்கும் போதும் பயப்படாதிருப்பாய், படுத்து கொள்ளும் போதும் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் காண்கிற காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே நாங்கள் என்னதான் காரியங்களை செய்தாலும், ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு சமாதானத்தையும் இன்பத்தையும் கொடுக்கிறது அவனுடைய தூக்கம்தான் இந்த நாட்களிலே அப்படியாக செய்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாள் பூராக இந்த நாட்களிலே பாருங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வேலை, குடும்பம், இப்படி அநேக பிரச்சனைகள் இந்த நாட்களிலே அவனுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே இருக்கும். ஆனாலும் எல்லாவற்றையும் கடன் பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், இப்படியாக வேலை செய்கிற இடங்களிலே நெருக்கங்கள், துன்பங்கள், இப்படியாக பசி, பட்டினி, இப்படியான காரியங்கள் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே வேதம் தெளிவாக இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், படுக்கும் போது பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. நீ படுத்து கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். அப்படியானால் இந்த காரியத்தை செய்கிறவர் கர்த்தர் என்பதை நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், நம்முடைய அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அந்த சமாதானத்தை நிம்மதியையும் கொடுக்கிறது ஒரு நித்திரை தான். அது மட்டுமல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நித்திரை இன்பமாக இருந்தால் அவனுடைய இருதயத்திலே ஒரு சமாதானமும் ஒரு விடுதலையும் இந்த நாட்களிலே இருக்கும். சில வேளைகளிலே பாருங்கள், சிலருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், திடீரென்று பயங்கரமான கனவுகள் இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே நடு ஜாமத்திலே எழுந்திருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திகிலும் பயமும் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே வருகிறதாக இருக்கிறது. ஆனால் அந்த வேளையிலும் பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் முதலாவது படுக்கும் போது பயப்படாதிருப்பாய். எப்படி என்றால், ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தையே இந்த நாட்களை துதித்து கொண்டு அவருடைய நாமத்தையே பேசிக்கொண்டு இந்த நாட்களை நாங்கள் படுத்து கொள்ளுகிற வேளையிலேயே தேவன் நமக்கு நல்ல நித்திரையே இந்த நாட்களை கட்டளிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தனக்கு சித்தமானவர்களுக்கு அவர் நித்திரையே இந்த நாட்களை கொடுக்கிறார் என்று சொல்லி. அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களை பாருங்கள், அப்படியாக அவர்கள் இந்த நாட்களிலே படுக்கிற வேளையிலே ஒரு பயம் இல்லாதபடி, ஒரு பீதி இல்லாதபடி, ஒரு தெய்வீக சமாதானத்தோடு இந்த நாட்களை படுத்து கொள்ளுவார்கள். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொன்னால், அங்கே அவருடைய நித்திரை இன்பமாய் இருப்பதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று பார்ப்போமா இருந்தால், அந்த நித்திரையிலே தேவனுடைய தரிசனங்கள், தேவனுடைய காரியங்கள், தெய்வீக சமாதானம் அவருடைய இருதயத்திலே இந்த நாட்களில் இருக்கும். ஆனால் பாருங்கள், இங்கே சிலருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், துன்மார்க்கமாய் நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே சஞ்சலமும் நெருக்கம் இந்த நாட்கள் அவனுக்கு நிம்மதியான நித்திரை கூட வராது. ஐஸ்வர்யவானுடைய காரியங்களை எடுத்து பாருங்கள், அவன் எதை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பான் என்றால், தன்னுடைய பணத்தை குறித்து, தன்னுடைய காரியங்களை குறித்து தான் தூக்கி கொண்டே இருப்பான். சடுதியில் இந்த நாட்களில் எழுந்திருப்பார். இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் என்னுடைய பணம் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களில் அப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், கர்த்தரை நாங்கள் நம்பி இந்த நாட்களிலே வாழுகிற வேளையிலேயே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அவர் நமக்கு நல்ல படுக்கையை கட்டளையிடுகிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே நித்திரையிலே இந்த நாட்களிலே இன்பத்தை தருகிறதுமாக இந்த நாட்களில் இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வீதிகளிலே சில வேளைகளிலே பார்க்கிற வேளையிலே ஏழைகள்,
அதாவது இந்த நாட்களிலே பெக்கர்ஸ், அதாவது பிச்சைகளை எடுத்து அன்றன்றாடு சீவியத்தை போக்குறவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர்கள் தூங்குகிற வேளையிலே நிம்மதியாக அந்த நாட்களை தூங்குவார்கள். அது எந்த சூழ்நிலை எப்படியாக அந்த நாட்களில் இருந்தாலும் அவர்கள் அந்த நாட்களில் அப்படியே தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எதை குறித்தும் கவலை இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடனோ, கடன் பிரச்சனைகளோ, நெருக்கங்களோ, துன்பங்களோ, இந்த நாட்களில் எதை குறித்தும் இந்த நாட்களே அங்கே கவலை இல்லாதபடி நிம்மதியாக தூங்குவார்கள். அதேபோல் இந்த நாட்களிலே ஆண்டவரை நாங்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலே நம்முடைய படுக்கை இந்த நாட்களிலே அங்கே ஒரு பயப்படாதபடி படுக்கவும், அதே வேளையிலே நித்திரை கொள்ளும் போது இன்பமாக இருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களை கட்டிடுவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே கர்த்தர் இதை உங்களுக்கு கட்டளிடுவார். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் வாக்குத்தத்தத்து கூடாகத்த ஊழியர் சுசேசர் எட்வின் வாணர்கள் வழிநடத்தினார். ஜீவ வார்த்தை கூடாகத்த ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வந்தார்கள். அதே போல ஜீவ வார்த்தை கூடாகத்த ஊழியர் சௌரி வாணி வெங்கட் அவர்கள் பவுனியோ தேசத்திலிருந்து எடுத்து வந்தார்கள். ஜீவமன் ஆவோடு ஊழியர் சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை தேசத்திலிருந்து எடுத்து வந்தார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே எடுத்து வந்த அவர்களையும் கேட்கப் போகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்த ஊழியர்களுக்கும் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்துமாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார்கள். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், நண்பர்கள் உறவினருக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.